தற்போதைய அண்மை செய்தி. அதிமுக நிர்வாகி ஜகுபர் அலி கொலை வழக்கில் கைதானவர்களை காவலில் எடுக்க அனுமதி கோரி 5 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேரையும் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சுவாமிநாதன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலரும் ஜெகபர் அலியான ஜெயபடி கொலை செய்யப்பட்டவர்களால் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு நீதிமன்றத்தில் தற்பொழுது ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிபிசிஐடி விசாரணை காவலில் எடுக்கிறதுக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்கு. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெங்கலூர் கிராமத்தில் சேர்ந்தவர் சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜெகபர் அலி. இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவள கொள்ளைகள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறார். குறிப்பாக திருமயம் அருகே ஆதார் கிரசரில் முறைகேடு நடப்பதாக கல்வெட்டு எடுக்கப்படுவதாகவும் வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. மேலும் கடந்த 13ஆம் தேதி கடந்த மாதம் 13ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் மனு செய்திருந்தாரு. இந்த நிலையில மாதம் 17ஆம் தேதி அவர் திருமயம் அருகே உள்ள காட்டுப்பாவா பள்ளிவாசல் பகுதியில் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு திருமயம் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து சம்பந்தமாக கல்குவாரி உரிமையாளரான ராசு, ராமையா உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்பொழுது இந்த வழக்கு வரும் 3ஆம் தேதி, அதாவது இன்று விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்டோர் பணியிட நீக்கம் மற்றும் பணியிட மாற்றம் செய்யப்படுகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் அதாவது சம்பந்தப்பட்ட 5 பேரும் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அவர்கள் காவல் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்தனர். தற்போது இந்த வழக்கானது விசாரணை நடைபெற்று வருகிறது. ராஜ்யா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.